வள்ளி மேடம் கொஞ்சம் வந்து நீங்கள் பேச வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பமே அமர்க்களமாக ஆரம்பிச்சிட்டீங்க. சிறிய குழந்தையாக எங்கள்கிட்ட வந்து இங்கே இன்னைக்கு வந்து இருக்கிறீங்க. உங்களை எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் பார்க்கும்போது பழைய நினைவுகள் எங்களுக்கும் வந்தது. ஒவ்வொரு ஆளும் அவங்க பேர் ஞாபகம் இல்லாட்டாலும் பார்த்த உடனே கொஞ்ச நேரத்தில் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. அவங்க நீங்கள் பேர் சொன்ன உடனே உங்களை இன்னும் நல்லா தெரிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். இன்னும் நீங்கள் எல்லாருமே பெரிய பதவியில் இருப்பீங்க, சிலர் பிஸ்னஸில் இருப்பீங்க. எனிவே எல்லாருமே வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்தாச்சு. ஒரு குடும்ப தலைவனாக ஒரு பொறுப்புகளில் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கீங்க. நீங்கள் இன்னும் பெரிய லெவலில் வரணும். எங்களுடைய ஆசீர்வாதம் என்றும் உங்களுக்கு உண்டு. நன்றி. நன்றி மேடம். மேடத்தோடைய ஆசையை வந்து கூடிய விரைவில் இந்த 2 வருஷம் கழித்து ஃபேமிலி ஃபங்க்ஷனாக நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் அதையும் நிறைவேற்றுறதுக்கு இந்த ஆர்கனைசிங் கமிட்டி மறுபடியும் கூடும். அதற்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். முத்துக்குமார் சாரை வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பள்ளியினுடைய செயலாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு வி சுப்பிரமணியம் MA ML அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று கொண்டிருக்கின்ற பள்ளியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு S பால்ராஜ் அவர்களே, பள்ளியினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய திரு N மணி அவர்களே, மற்றும் பள்ளியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய திருமதி வி நாகம்மாள் அவர்களே, மற்றும் இங்கே இந்த ரீயூனியன் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, இங்கே குழுமியிருக்கின்ற மாணாக்கர்களே, அனைவருக்கும் இந்நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களாக உடல்நிலை குறைபாடு உள்ள நேரத்திலும் மாணாக்கர்கள் 6 பேர் என்னை சந்தித்து தாம்பூலம் மற்றும் கனி வகைகளை அதோடு அழைப்புகளையும் கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்று கூறியது என்னுடைய மெய் சிலிர்த்து விட்டது. உண்மையிலே இதற்கு முன் நிறைய ரீயூனியன் நடந்திருக்கின்றது. அதில் சப்ஜெக்ட் டீச்சர்ஸை மட்டும்தான் அழைத்திருக்கிறார்கள். அனைத்து ஆசிரியர்களும் ஒன்று, அனைவரும் நம்முடன் இந்த பள்ளியிலே பணியாற்றியவர்கள் என்ற உந்துதலோடி எங்களையும் சிறப்பு ஆசிரியர்களையும் அழைத்தமைக்கு உங்களை எல்லாம் வாழ்த்தி வணங்குகின்றேன். இதற்கு முன்னர் கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு முன்னுக்கூட்டி கரிகர சுதன் நினைக்கிறேன், சாரண மாணவர், ராஷ்டிரபதி விருது, ராஜ புரஸ்கார் விருது, அவங்க வந்து நானும் ராதாகிருஷ்ணன் சார் இருக்கும்போது சந்தித்தார்கள். இப்படி ஒரு ரீயூனியன் ப்ரோக்ராம் நடத்தணும். அது உடனே நான் சொன்னேன், த்ரூ ப்ராப்பர் சேனல் ஹெச்எம்ஐ பார்த்துட்டு நீங்கள் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி நான் ஹெச்எம்கிட்ட கூப்பிட்டு போய் இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு ஒரு கன்சல்டேஷன் ஷீட்டு தந்து ஆசிரியர்கிட்ட ஃபோன் நம்பர் என்னால் முடிந்தவரை அதில் நிரப்பி கொடுத்தேன். அவர்கள் அதை சிறப்பாக செய்து முடித்து இன்று இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் வாழ்க 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 என உங்களை எல்லாம் வாழ்த்துகின்றேன். பள்ளி டீச்சர்கள் கூறியது போல 25 வருஷம் முன்னுக்கூட்டி நீங்கள்லாம் ரொம்ப சிறிய பசங்களாக இருந்திருப்பீங்க.
துடுக்கா இருந்திருப்பீங்க, குறுப்புத்தனத்தோடு இருந்திருப்பீங்க. அதையெல்லாம் நாங்கள் சமாளித்து இந்த வயதில் இப்படி தான் இருப்பார்கள் என்று சில விஷயத்தில் நான் சொல்வேன், நீ அரசனாக இரு, எல்லாம் புருஷனாக இரு, ஆனால் வாழும்போது நல்ல மனுஷனாக இருக்கணும், நல்ல ஒழுக்கத்தோடு இருந்து விடணும் அப்படின்னு தான் நான் அடிக்கடி அட்வைஸ் கூறுவேன். மிக சிறப்பு. அனைவரும் பல்வேறு துறையில் இருந்திருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் திருமணமாகி குழந்தைகளோடு பிள்ளைகளோடு நீங்கள் சிறப்பாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அதுக்கும் நான் சிறப்பான முறையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இந்த பள்ளியிலே பயின்று பல்வேறு பதவிகளை அடைந்து சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றீர்கள், உண்மைதான். இந்த பள்ளி சுற்றுப்புறத்தில் உள்ள மாணவர்கள் நிறைய பேர் இருக்கின்றீர்கள். உங்கள் பிள்ளைகளை இங்கே சேர்த்தீர்களா? இதில் எத்தனை பேர் சேர்த்துருக்கீங்க? நன்றி நன்றி. இவ்வளோ பேரில் ஒரே ஒரு ஆள் தான் கை தூக்கிப்பீங்க. இனிமேல் நீங்கள் அந்த பள்ளியில் வந்து குழந்தைகள் உங்களுக்குள்ள வருங்காலத்தில் பிள்ளைகள் அங்கே சேர்க்கறதுக்கு முனைப்போடு செயல்படணும்னு கேட்டுக்கிட்டு இந்த அளவில் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நமக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையான தமிழில் அழகாக சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக தூரத்து இடிமுழக்கம் நம்ம மனோன்மணியம் மேடம். நேர் நேர் தேர்மா, நிறைய நேர் புளிமா. தன் கதிர்களை சுருக்கி திங்கள் தன் கதிர்களை பரப்பிக் கொண்டிருக்கின்ற இனிய மாலை வேளையிலே இவ்வாண்டு அவிந்தடங்கிய அவையின்கண் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நான் அன்று கூறியது போல் இந்த மாணவர்கள் என்னிடம் படிக்கும்போது சொல்வேன், இன்று இப்பள்ளியின் சிறுவர்கள் நாளைய நீங்கள் தான் தலைவர்கள், நாளைய சிங்கங்கள் என்று சொல்வேன். அதுபோல் என்னுடைய மாணவர்கள் 1999-2000 பேட்ச் இப்போது அமர்ந்திருக்கின்ற அனைத்து மாணவர்களும் முத்துக்குள் சிப்பி போன்றவர்கள். அனைவரும் அன்று எங்களுக்கு மிகுந்த மரியாதையோடு எங்களுக்கு கண்ணியத்தோடு அமர்ந்து நாங்கள் கூறுகின்ற பாடங்களை செவ்வனே கேட்டு எங்களுக்கு ஊக்கமளிப்பார்கள். ஹரிகரசுதன் என்ற மாணவன் 2 வருடத்துக்கு முன்னால் அவனை நான் சாலையில் நடந்து கொண்டிருக்கும் போது அவனை சந்தித்தேன். அவன் ஓடி வந்து என் காலில் விழுந்து எனக்கு மரியாதை செலுத்தினான். அப்போது என்னுடைய கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. இப்படிப்பட்ட மாணவர்களை நான் உருவாக்கி இருக்கின்றேன் என்று நினைக்கும் போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய மாணவர்களை நாங்கள் நினைத்து வருத்தப்பட்டதுண்டு. கால ஓட்டத்தின் காரணமாக, இன்றைய அறிவியல் தொழில்நுட்பத்தின் காரணமாக இன்றைய மாணவர்கள் உங்களைப் போல் கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடும் நடப்பதில்லை. அத்தகைய எல்லா துன்பங்களை இன்பங்களை எல்லாம் அனுபவித்து நாங்களும் இப்பள்ளியை விட்டு நான் ஓய்வு பெற்று சென்று விட்டேன். ஆனால் 25 ஆண்டு கழிந்து இந்த அன்பான மாணவ செல்வங்களுடைய முகத்தை பார்த்தவுடன் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அவர்கள் இன்று பலரும் பல்வேறு துறைகளில் பல்வேறு பணிகளில் அமர்ந்து கொண்டு தங்களுடைய குடும்பத்தையும் கவனித்து கொண்டு இனிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரிடமும் விசாரித்தேன். சில பேர் என்னுடைய மனைவி வேலை பார்க்கிறார், சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபு, சில பேர் எனக்கு 1 குழந்தை டீச்சர், சில பேர் எனக்கு 2 குழந்தை டீச்சர் என்று ஒவ்வொருவரும் அவர்களுடைய குடும்பத்தினுடைய நிலையை என்னிடம் கூறி மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த மாணவர்கள் தங்களுடைய குழந்தைகளை வருங்காலத்தில் இவர்கள் சீரோடும் சிறப்போடும் மிகவும் ஒழுக்கத்தோடும் கண்ணியத்தோடும் வளர்ப்பார்கள். ஏனென்றால் இவர்கள் கடமையும் கண்ணியம் கட்டுப்பாடோடு
வளர்ந்தவர்கள், படித்தவர்கள், இன்றும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கடமையில் கண்ணியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மாணவர்கள் இன்னும் பல சங்கம நிகழ்ச்சிகள் நடத்தி இன்னும் பல வருடங்கள் இவர்கள் நீடூழி வாழ, தங்களுடைய குழந்தை குட்டிகளோடு நீடூழி வாழ எம்பெருமானை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான உருக்கமான பேச்சு. அடுத்ததாக நமது உடற்கல்வி ஆசிரியர் செல்வராஜ் சார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள். பள்ளி தலைவர் அவர்களுக்கும், பள்ளி மேலாளர் அவர்களுக்கும், பள்ளி பொருளாளர் அவர்களுக்கும், முன்னாள் அதாவது ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கும், இந்நாள் இப்போ வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஆசிரியர்களுக்கும் இந்த விழாவினை ஆசிரியர்களை கௌரவப்படுத்தும் விதமாக விழாவினை நடத்த ஏற்பாடு செய்த முன்னாள் மாணவர்கள் அவர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மேடையில் அதிகம் பேசி பழக்கம் கிடையாது. நான் வந்த உடனே சொல்லிட்டேன், அட்வைஸாக தான் சொல்லுவேன். அட்வைஸ் யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால இருந்தாலும் சொல்றேன். அவ்வளோ. நீங்க இப்போ ஒவ்வொருத்தரும் பல விதமான சில கம்பெனிகளில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கும். உங்களுக்கு வருமானம் எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் செலவு பண்ணுங்க. முதல்ல ஒரு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இது சேவிங்ஸ். அதுக்கு பிறகு நீங்கள் அதுக்கு தகுந்தவாறு செலவு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது, அதுக்கு வரக்கூடிய வருமானத்தை கட்டுப்படுத்த முடியும். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு 1000 ரூபாய் மிச்சம் பிடிக்கிறவங்களும் இருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு மிச்சம் பிடிக்காதவங்களும் இருக்காங்க. நீங்கள் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு 1000 ரூபாய் மிச்சம் பிடிப்பாங்களா, அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அது நல்லதாக இருக்கும். அது எப்பவும் தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு திடீர் தேவைக்கு இவங்ககிட்ட பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனால் கூட இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் தெரியும் பணத்தினுடைய அருமை. அதனால் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதில் கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் பண்ணுங்கள். எல்லா வளமும் பெற்று நல்லபடியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நண்பர்களே, இதுதான் அனுபவ பாடம் என்பது. இதை நமது தாய் தந்தையர்களிடமிருந்து பெறலாம், நமது பெரியப்பா சித்தப்பா அவர்களிடமிருந்து பெறலாம். நன்றி செல்வராஜ் சார் அவர்களே. அடுத்ததாக ராதாகிருஷ்ணன் சாரை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த 1999-2000 பேட்ச் எஸ்எஸ்எல்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு இந்த உரையை பிடிக்கிறேன். நன்றி. இன்னொரு வாய்ப்பு, லாஸ்ட்டாக ராதாகிருஷ்ணன் சார் அவங்க வீட்டில் போய் பார்க்கும்போது, நாம் 6ஆம் கிளாஸ் இந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணும்போது, அதாவது பிரைமரி ஸ்கூல்லையோ வேறு ஸ்கூல்லேருந்து பார்க்கும்போது, அப்போ வள்ளியம்மாள் டீச்சர்னு ஹெச்எம்மாக இருந்தாங்க. அவங்களையும் பார்த்து அவங்கக்கிட்டேயும் ஆசீர்வச்சோம். ராதாகிருஷ்ணன் சாருடைய அம்மா தான். அவங்களையும் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. நன்றி ராதாகிருஷ்ணன் சார். அடுத்ததாக நமது உடற்கல்வி ஆசிரியர் அழகுராஜ் சார் அவர்களை மேடை கழிக்கிறேன். நாம் பள்ளி காலங்கள் படிக்கும்போது அவரை நிறைய கஷ்டப்படுத்தியிருப்போம். இருந்தாலும் சார் நிறைய விஷயங்கள் நமக்காக செஞ்சுருக்காரு. அவரையும் ஒரு வார்த்தைகள் பேச. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் சந்திக்கையில் ரொம்ப சந்தோஷம். இதில் நிறைய பேர் நான் ரெகுலராக இங்கே பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு சிலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறீங்க. மற்றபடி நிறைய பேரை நான் இங்கே அடிக்கடி பார்த்து பழகிக்கிறேன். தம்பி சொன்ன மாதிரி கஷ்டப்படுத்திருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு அது கஷ்டமாக தோணலை அந்த டைமில். ஏன்னா உங்களை கொஞ்சம் நெறிப்படுத்தணும். நல்ல மாதிரி நீங்கள் பின்னால் உங்கள் லைஃப் நல்லா கொண்டு வரணும். இப்போ எனக்கு எனக்கு எங்கள் ஆசிரியர்கள் காலேஜில் நான் படிக்க சமயம் என்னுடைய பிரின்சிபல் அவர் தான் எனக்கு ரோல் மாடல் மாதிரி. ஏன்னா
நான் பெங்களூரில் படிக்க சமயம் அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அவர் ஒரு பிராமின், பட்டு சின்ன விஷயத்துக்கு கூட விட மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பட் நான் அங்கே படித்து முடிச்சுட்டு ஒரு அடுத்த வருஷமே இங்கே ஜாயின் பண்ணேன். அப்புறம் ஒரு 4 இயர்ஸு கழிச்சு தான் உங்கள் பேட்ச். ஆக்சுவலாக 96 ஜாயின் பண்ணேன், 2000. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டைமில் நான் கொஞ்சம் ரொம்ப ஹாஷாக இருந்திருப்பேன், இல்லைன்னு சொல்லல. பட்டு எனக்கு வந்து அது கரெக்டாக தோணுச்சு. ஏன்னா உங்கள் நல்லதுக்கு வேண்டி தான் நான் அதை அன்னைக்கு வந்து நான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடந்திருக்கிறேன். அது அதனுடைய சில மேக்சிமம் பசங்க, நான் எவ்வளோ கூடுதல் அடி கொடுத்த பசங்க தான் எங்கிட்ட வந்து ரொம்ப அன்பாட்டு பார்த்து பேசிட்டு போகிறாங்க. போன மாதம் ஒரு பையன் எதேச்சியாக வந்தான், இந்த ஒர்க் ஷாப்பில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்தான், கொஞ்ச நேரமாக என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தான். வண்டியை ரிப்பேர் கொடுத்தான், சரி பண்ணால் போச்சுனையும் டக்குன்னு காலில் வந்து விழுந்தான். விழுந்துட்டு அவன் சொன்ன வார்த்தை தான் எனக்கு ரொம்ப இதாகுது, என்ன உங்கள் அடியை மிஸ் பண்ணுங்கன்னு. நான் அதை எதிர்பார்க்கல, வேற ஏதாவது சொல்லுவான், எல்லாரும் நல்லா இது பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அடியை மிஸ் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே எனக்கு அவனுக்கு கூடுதலாக அடி கொடுத்தேனோன்னு எனக்கு ஒரு. ஏன்னா இங்கே இந்த மாலை நேரத்தில் இங்கே வந்து இந்த விழாவினை இவ்வளவு சிறப்பாக நடத்தைக்கு நீங்கள் முசிப்படுத்திருக்கீங்க. இதே மாதிரி அடுத்த இது வந்து உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனாட்டு நீங்கள் நடத்துங்க. அப்போ அவங்களுக்கு, ஏன்னா நீங்கள் வந்து இங்கே என்னென்ன பண்ணீங்கிறது அவங்களுக்கும் தெரிய வரும். நாங்களும் இது வந்து உங்களுக்கு ஃபேமிலிக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். சரியா? ஓகே, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி அழகராஜ் அவர்களே. நல்ல வேலை, நான் அடி வாங்கினதை நியாயப்படுத்திட்டீங்க. அடுத்ததாக நமது தமிழ் ஆசிரியர், எல்லாருக்கும் பிடித்த தமிழ் ஆசிரியர், நீ படிக்கணும் இல்லை அடி வாங்குவ, அப்படி ஒரு ஆள் உயரத்துக்கு கம்பு வச்சு கம்பு வாங்கிட்டு வந்த அவனையே வச்சு பிரிக்கிற ஒரே ஆள் நாகராஜ சார் மட்டும்தான். இதை யாராலையும் மறுக்கவே முடியாது. அந்த கம்பு கொண்டு வர்றதுக்கு ஒருத்தன், அவனையே பிரிக்கிறதுக்கு ஒருத்தன், சரியான அடி. ஆனால் எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு புன்முறுவல். யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, எல்லாருக்கும் எல்லா பேட்ச்லேயும் தமிழ் ஆசிரியரை எல்லாருக்கும் பிடிக்கும். நாகராஜ சாரை கொஞ்சம் அதிகமாகவே எல்லாருக்கும் பிடிக்கும். எந்த அளவு கண்டிப்போ அந்த அளவு பாசமானது. நமக்கு எல்லாருக்கும் தமிழில் ஒரு பச்சுதல் வர்றதுக்கு மனோன்மணியின் டீச்சரும் ஒரு காரணம், அதே மாதிரி நாகராஜ சாரும் ஒரு காரணம். இதை யாரும் மறுக்கவே முடியாது. நாகராஜ சார், நம் பள்ளியின் முன்னாள் மாணவருடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் நம் பள்ளியின் தலைவர் அவர்களை, செயலாளர் அவர்களை, பொருளாளர் அவர்களை மற்றும் என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர்களை, ஆசிரியர்களை மற்றும் இப்பள்ளியின் முன்னால் படித்து இன்று குடும்பத் தலைவர்களாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே, குடும்பத் தலைவர்களே, உங்கள் எல்லோருக்கும் முதல் கண் நன்றி கலந்த வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். அரிதறிது மாண்பாய் பிறத்தல் அரிது. மனித பிறவி 7 பிறவின்னு சொல்லுகிறான். 7 பிறவியில் மனித பிறவிக்கு ஒன்று தான் பிரித்து ஆராயக்கூடிய ஒரு வழி இருக்கிறது. எதையுமே பகுத்துணர்வு. அப்படி ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய சமயத்தில் அவனுக்கு வாழ்க்கையில் 2 பக்கங்கள். வாழ்க்கைகளை 2 பக்கங்கள் இருக்கு. ஒன்று குடும்ப வாழ்க்கை, இன்னொன்று சமூக வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது நம்முடைய மனைவி, குழந்தைகள், உற்றார் உறவினர்கள் எல்லோரும் வந்துடும். அதே சமயத்தில் சமூக நலம் வரும்போது பொது வாழ்க்கையில் ஈடுபடுதல். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்திக்கணும். பொது வாழ்க்கையிலே கொஞ்சம் ஈடுபடணும், சமூகத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அதான் இல் வாழ்க்கையில் ஒரு நல்லறம்.
இந்த இல்வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய சமயத்தில் குழந்தைகளையும் கொஞ்சம் கவனிக்கணும். இப்போம்னா நிறைய குழந்தைகளை கவனிக்க மாட்டேங்க. எல்லாரும் லீவானா, பிள்ளைகளுக்கு லீவானா டியூஷனில் கொண்டு விட்டுறீங்க. குழந்தைகளோடு அலாலம் கலந்து குலாவணும். மனைவி குழந்தைகளோடு டூர் போகிறது, நல்ல பிள்ளைகளுடைய திறமை என்னன்னு பார்த்து அதை ஊக்குவித்தல், வளர்ச்சிப்படுத்தல், அதை செய்யணும். இன்னொன்று, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில உற்றார் உறவினர்கள் இருப்பாங்க, அவங்களையும் அடிக்கடி போய் பார்க்கணும். குடும்பத்தோடு குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைகளோடு ஒட்டி உறவாட வேண்டும். அந்த வாழ்க்கையை இப்போ இல்லை, நிறைய வீட்டில் இல்லை. இப்போ எல்லா குழந்தைகளும் என்னென்னா மாமா வீட்டுக்கு போகாமன்னா வரமாட்டான். அதையெல்லாம் சொல்லி எடுத்து குழந்தையை நல்வழிப்படுத்தணும். அது ஒன்று. இன்னொன்று, சமூகத்தோடு ஈடுபட்டு நம்முடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை சமுதாயத்துக்கும் மக்கள் சமூகத்துக்கும் ஏழை எளிகளுக்கும் கொடுத்து உதவ வேண்டும். இதை நீங்கள் செய்யுங்க. செய்தால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேறணும்னா இறைபக்தி, நான் சொன்ன போல உங்கள் குடும்ப நலம், பொது நலம், இதையெல்லாம் கடைபிடித்தீர்கள் என்றால் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். உள்ளம் வருத்தப்படுமா, உடலும் மோசமடையும். திடீர்னு குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் மன அழுத்தத்தினால நம்ம மனதால் பாதித்தோம்னா நம்ம உடல் நலம் பாதிக்கும். அதே சமயத்தில் உடம்புல அடிபட்டோம்னா கொஞ்சம் மனது வருத்தம் அடையும். எனக்கு அன்னைக்கு கொஞ்ச நாள் கீழே விழுந்துட்டேன். வீட்டில் ஆஸ்பத்திரியில் போய் இருந்தேன். கொஞ்சம் மன வருத்தம் தான். டாக்டர் ஒன்றே சொல்லியார், மனதை திடப்படுத்துங்க சார், ஏன் மனசால் வருத்தப்படுவீங்க, ஆப்ரேஷன் வருத்தப்படாதீங்க, இறைநாமத்தை கூறுங்க, ஸ்லோகத்தை சொல்லுங்க, உங்கள் மதக்கடவுளுடைய ஸ்லோகத்தை சொல்லுங்க, மனதை திடப்படுத்துங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னார். அவர் சொன்னது போல் மனதை தடைப்படுத்திக்கிட்டேன். கொஞ்சம் இறை பக்தி உண்டனால கொஞ்சம் இறை நாமத்தை விரிச்சுக்கிட்டேன். எல்லாம் நல்லபடியாக நடந்தது. இறை நம்பிக்கையில் போனனால உங்கள் முன்னாடி இன்னைக்கு வந்து நிற்கிறேன். ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி ஒரு 3 மாதம் ரெஸ்ட் எடுத்து அன்னைக்கே பையன்மாரெலாம் வந்து கூப்பிட்டான், சார் கட்டாயம் வருவீங்களா, இல்லை வராமல் இருந்துருவான்னு கேட்டான். இல்லை தம்பி, உங்கள் வீடு வந்து தேடி வந்துருக்கிறீங்க, கட்டாயம் வந்தே தீருவேன்னு சொன்னேன். அதே போல் உங்கள் முன்னால் வந்திருக்கேன். நீங்களும் அதே போல் இல்வாழ்க்கையை நல்லபடியாக ஈடுபட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சமூகத்தையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி நாரதன் அவர்களே. படிப்பு மட்டும் போதாது, சேவை மனப்பான்மையும் வேண்டும் என்று அழகாக சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக நமது சுபா மேடம் மேடை கிடைக்கிறேன். மேடத்தை வந்து நம்ம வீட்டில் போய் இன்வைட் பண்ணும்போது கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்கான்னு கேட்டாங்க. அதனால் மேடம் அவங்களுடைய பேச்சோடு சேர்ந்து ஒரு பாட்டும் பாட போகிறதா மேடத்தோட சொன்னாங்க. நன்றி. பேச்சுன்னு சொல்லலை, பாட்டு மட்டும் சொன்னேன். ஓகே ஓகே, நன்றி. பாடலும் just for entertainment, I'm not a professional singer. யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நான் ஆட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ பாட, இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கன்னியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட, ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, பாவம் ராதா யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நான் ஆட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட.
நம்ம இதை முதல்ல தெரிஞ்சிருந்தா மேடத்துக்கிட்ட நிறைய பாட்டு பழைய 90s உள்ள பாட்டை கேட்டிருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல. இன்னொரு விஷயம், நம்ம ராமன் சாரை வந்து ராமன் சார், அதாவது மேக்ஸ் சாரை வந்து நாங்கள் இன்வைட் பண்ணோம். சாருடைய உடல்நலன் கருதி அவரால் வர முடியலை. நமக்கு கொஞ்சம் இங்கே எக்ஸாம்லாம் இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அவர் பாலராமபுரத்தில் இப்போ செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக அவங்க வாழ்த்துறை அனுப்பியிருக்காங்க, நம்ம சங்கமம் விழாவுக்காக வாழ்த்துறை. அதை சிதம்பரேஷ் வந்து மேடையில் படிப்பார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ நமது ஆர்கனைசிங் கமிட்டி ராமன் சாரை ஃபாலோ பண்ணி அவரோட நம்பரெல்லாம் கண்டுபிடிச்சி அவரை இன்வைட் பண்ணணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணாங்க. சார் பாலராமபுரத்தில் இருக்கிறாங்க. நண்பர் கூறியது போல் அவரால் தவிர்க்க முடியாத காரணங்களால் வர முடியலை. சார் இங்குள்ள அனைத்து ஆசிரியர்கள் போல் சார் நமக்கு ஒழுக்கத்தை கற்பித்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அனைத்து பள்ளி நாட்களிலையும் ராமன் சார் இங்கிலீஷ் மற்றும் மேக்ஸ் பாடத்திட்டத்தை கவர் பண்ணதை போல் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் எங்களுக்கு வந்து 10Dக்கு ஸ்பெஷலாக அவரோட கிளாஸ் டீச்சர்ஸுக்கு வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு 10 நிமிடம் வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ், ஜென்ரல் நாலேஜ், இந்த கொஸ்டின்ஸை கேட்டு எங்களை வந்து பயிற்சி வச்சாங்க. அது வந்து எங்களோட வாழ்க்கையில் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அதற்கு வந்து ராமன் சாருக்கு நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நன்றி சொல்லணும். இது சாரோட வாழ்த்து லெட்டர். முன்னாள் மாணவர்களின் வெள்ளி விழா சந்திப்பு அழைப்பிற்கு மிக்க நன்றி. தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்ந்து கல்வி கண் திறந்த ஏழை பங்காளன் கர்ம வீரர் காமராஜ் அவர்தம் புகழ் போல இந்த மாணவர் அமைப்பு வாழ்க வளர்க. நேர்மையே மிக சிறந்த குறிக்கோள். ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. நன்றி. இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள ராமன் பாலராமபுரம். நன்றி. அவர்கள் வர முடியாவிட்டாலும் நமக்காக ஒரு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள். மிகவும் நல்ல விஷயங்கள். அடுத்ததாக நமது தலைமை ஆசிரியர் உரை. நம்ம ஸ்கூலில் வந்து கழிஞ்ச ரொம்ப வருஷமாக அவங்க ஒரு தன்னுடைய தலைமை பணியில் வந்து ஒரு சீரிய முறையில் அவங்க வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அவங்களுடைய வெற்றி பயணத்தில் பற்றிய ஒரு விஷயங்களையும் ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு தலைமையார்மானவர்கள் அழைக்கிறேன். தனம் தரும் கல்வி தரும் வித்யா கணபதியின் அருளோடு 106 ஆண்டுகள் கடந்து இன்று நமது வடசேரி பகுதியில் பெருமையோடு வீறு நடை போட்டு கொண்டிருக்கும் SMRB மேல்நிலைப்பள்ளி அன்று தொடங்கும் பொழுது SMRB ஆங்கில பள்ளியாக சுமார் 106 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது 1919 பள்ளி ஆரம்பிக்க மூலவராக இருந்த திரு A. நாயனார் BABL அவர்களையும் வணங்கி இந்த சங்கமம் நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு மிக்க ஆதரவும் அளித்த பள்ளி நிர்வாகிகள், பள்ளியின் தலைவர் திரு S. பால்ராஜ் அவர்கள், பள்ளியின் செயலாளர் திரு V. சுப்பிரமணியன் MAML அவர்கள், பள்ளியின் பொருளாளர் திரு N. மணி அவர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள், பள்ளியில் முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் இந்நாள் ஆசிரியர்கள், பள்ளியின் அலுவலக நண்பர்கள், ஓய்வு பெற்ற அலுவலர்கள், முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் இந்த சங்கமம் நிகழ்ச்சியில் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த சங்கமம் நடைபெறுவதற்கு எத்தனை நாட்களாக கண்ணுறங்காமல் இந்த பள்ளியை நினைத்து பள்ளி ஆசிரியர்களை பெருமைப்படுத்துவதற்காக வந்துள்ள அனைத்து மாணவர்களும் முதலாக வந்து பள்ளியில் எங்களை அணுகும் பொழுது அவர்கள் அணுகிய விதமே தனி. அதாவது இந்த சங்கமம் நிகழ்ச்சி வந்து நிறைய குரூப்புகளில் நடைபெற்றிருக்கு. எனக்கு தெரிஞ்சு
இந்த சங்கமம் நிகழ்ச்சி வந்து நாங்கள் வந்து 85 பாஸ்ட் அவுட்டு இங்கே இந்த பள்ளியிலேருந்து ஹையர் செகண்டரி 85 வெளியே போனோம். அந்த மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய பழைய ஆசிரியர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து இந்த ஹாலில் தான் வச்சு ஒரு மீட்டிங் போட்டோம். அப்போ எங்களுடைய தலைமை ஆசிரியர் திரு வையண்ணா சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் தான் அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய வள்ளி டீச்சர் எல்லாருமே நாங்கள் கலந்துருந்தோம். நாங்கள் எல்லாம் ஒரே பேட்சில் படித்த மாணவர்கள் தான். உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சி வந்து நம்ம பள்ளியில் முதல் நடந்த நிகழ்ச்சி. நாங்கள் பழைய மாணவர்களெல்லாம் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது எத்தனையோ நாள் நாங்கள் தூங்கலை. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான நாட்களாக இருந்தது. அதுபோல் தான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஏன்னா அந்த நாளை வந்து எண்ணி நாங்கள் கிறிஸ்மஸுக்கு தலைக்கு நாள் தான் நாங்கள் அந்த மீட்டிங்கை போட்டோம். இதே மாதிரி தான் நீங்கள் கிறிஸ்மஸ் முடிஞ்சு வந்திருக்கீங்க. அந்த நேரம் தான் எல்லாரும் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த தருணம் அது. அதுபோல் நீங்களும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். எங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள் ராஜலட்சுமி டீச்சர், பிரேமாமணி டீச்சர், சரோஜா டீச்சர், இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ வந்து அவங்க கிளாஸ் எடுத்தது இது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி ரொம்ப மிக மகிழ்ச்சி அடைந்தோம். இப்போ எங்கள் பேட்சில் டாக்டர்ஸ், நிறைய இன்ஜினியர்ஸ், ஐடி ஃபீல்டு எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் எங்ககிட்ட நான் வந்து ஹையர் செகண்டரி தான் ஃபஸ்ட்லேயே எடுத்ததுனால 9ஆம் கிளாஸுக்கு ஒரு 4 வருஷம் எடுத்தேன். அப்போ கொஞ்சம் பேர் படிச்சிருக்கீங்க, ஆனாலும் சரியாக யாரையும் நினைவில்லை. ஒரு சில மாணவர்களை மட்டும்தான் எனக்கு வந்து தெரியுது. உங்களுக்கு நான் ஹையர் செகண்டரி எடுத்திருந்தேன். ஹையர் செகண்டரி இங்கே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாரும் 10th பேட்ச் அப்படின்னு தான் நீங்கள் அறிமுகமாகிருக்கீங்க, அப்படி தானே? 10th முடிச்சுட்டு ஹையர் செகண்டரி இங்கே படிக்கலையா? படிச்சிங்கல்ல. அப்போ நாங்கள் வந்து கெமிஸ்ட்ரி எடுத்துப்போம். ஒரு சில மாணவர்கள் நல்லாவே தெரியுது. குறிப்பாக ஜெயவேலுக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார். ஜெயவேலுவை தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன். அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போனாங்க, ஆனால் அந்த ஜெயவேலு மட்டும் வரல. ஜெயவேலுவை நான் வந்து கேட்டேன்னு சொல்லணும். ஓகே. அதே மாதிரி இந்த பேட்சில் உங்களோட அத்தான் டாக்டர் பேருன்னு பெருமாள் பிள்ளை, அவரையும் நான் இன்னைக்கு எதிர்பார்த்தேன், காணோம். ஒரு சில மாணவர்கள் வந்து இன்னும் வந்து அந்த கண் முன்னாலே நிற்கிறாங்க. நிறைய பேர் வந்து சாரி எங்களுக்கு வந்து தெரியாட்டா எங்களுக்கு அறிமுகம் பண்ணணும் இல்லையா, அது நிகழ்ச்சி வந்து மொத இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்து லைட்டாக அறிமுகம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் காலம் எப்படி கிடைக்கும்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் செக்ரட்டரி சார்லாம் பேச வேண்டியது இருக்குது. இருந்தாலும் உங்களை நீங்கள் செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். உங்களோட வளர்ச்சியை பார்த்து நாங்கள் வந்து சந்தோஷப்பட்டிருப்போம். ஸோ நீங்கள் எல்லோரும் ஸ்கூல், அதாவது இந்த கெட் டுகெதர் நிகழ்ச்சி வந்து நீங்கள் பிளான் பண்ண விதம் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா 2 விதமாக பிளான் பண்ணலாம். இப்போவும் அது நடந்துட்டு தான் இருக்குது. இந்த கெட் டுகெதர் பண்ணும் பொழுது நீங்கள் மட்டுமே என்ஜாய் பண்ணி ஆசிரியர்கள் அந்த நினைவெல்லாம் நீங்கள் அங்கேயே கொண்டாடிட்டு போயிடுவீங்க வெளியே எங்கேயாவது. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து அதுவும் 10ஆம் கிளாஸில் ஒரு வகுப்பு மாணவர் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அப்போ வந்து நீங்கள் பயின்ற போல 350 10ஆம் கிளாஸ் மாணவர்கள் இருந்திருப்பாங்க. 350 பேர் இருந்திருப்பாங்க. அதில் 50-50 இருந்திருப்பீங்க. அப்போ கிட்டத்தட்ட 175 பேரில் இன்னைக்கு வந்து ஒரு 80-90 பேர் வந்திருப்பீங்களா? அட்டண்டன்ஸ் எத்தனை? 90 இருக்கும். 90. நான் சொன்னது கரெக்டாக இருக்கும். 90 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்துருக்குறீங்க. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது இவ்வளவுத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை தான். நாங்கள் கூட நினச்சி பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை எடுத்துக்கிட்டு அவ்வளோ குரூப்பாக இணைஞ்சு ஒரு ஒற்றுமையாக இங்கே வந்து கூடியிருப்பதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அதில் இந்த ஆசிரியர்களை நினைவுபடுத்தி கௌரவப்படுத்துறதுங்கிறது உண்மையிலேயே நீங்கள்லாம் வாழ்க்கையில் பெரிய ஆளாக ஆக போகிறீங்க அப்படிங்கிறத குறிக்கிறதாகும். என்ன ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? நீங்களா பெரிய ஆளாக போகிறீங்கன்னா மேடம் இன்னும் ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய நிறைய இருக்குது. சரி, 2 அதான் சொன்னேன், 2 விதமாக கொண்டாடுறாங்க.
அவங்கள என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ இருக்கிற போது இப்போ எங்களை ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், தற்போது வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், உங்களுக்கு மற்ற பள்ளி நிர்வாகிகள் எல்லாத்தையும் அழைச்சு நீங்கள் ஒரு மேலும் பள்ளியில் வேலை பார்க்கும் கடைநிலை ஊழியர்களை கூட நீங்கள் வந்து மரியாதை கொடுத்து இந்த இடத்திற்கு அழைத்து அவர்களுக்கும் ஒரு மரியாதை கொடுத்தது வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனெனில் நீங்கள் எல்லாரும் எங்கள் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள். ஸோ அப்படி நீங்கள் செய்கிறது வந்து எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது என்பதை கூறிக்கொள்கின்றேன். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் முன்னெடுத்து கொடுப்பதற்கு எங்கள் பள்ளி காரணமாக இருந்திருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால எப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த பள்ளியை வந்து திரு நாயனார் அவர்கள் ஆரம்பித்தாரோ அதனுடைய நோக்கம் வந்து இன்னைக்கு நிறைவேறியது. அவருடைய ஆசியும் உங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ளது என்பதை இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். ஏன்னா வடசேரி பகுதியில் அந்த நேரத்தில் பள்ளிக்கூடம் இல்லாத நேரத்தில் நெசவு தொழிலை மட்டுமே செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவர்களெல்லாம் கல்வி கற்று உயர்நிலைக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த பள்ளியானது ஆரம்பிக்கப்பட்டது. சரியா? அப்போ புத்தேரி, எரச்சக்குளம், அந்த தரிசனங்கோப்பு அங்கே இருந்தெல்லாம் மாணவர்கள் வந்து நடந்தே வந்து பள்ளி பயின்ற கல்வி பயின்ற காலம் அது. இப்பொழுது நமது ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு முத்துக்குமார் அவர்கள் கூறியது போல நம் பள்ளியின் அருமையும் பெருமையும் தெரியாமல் தான் நாமெல்லாம் எங்கே போயிட்டுருக்கோம், பிற பள்ளிகளுக்கு, அதாவது சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி இந்த மாதிரி பள்ளிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? நமக்கும் ஒரு ஆசை, அந்த ஆசையில் நாம் வந்து சேர்த்துட்ருக்குறோம். ஆனால் நம்ம வந்து தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் இன்னைக்கு இப்போ இங்கிலீஷில் பேச தெரியாதா? உங்களுக்கு பேசுகிறீங்க தானே? எவ்வளவு அழகாக பேசுகிறீங்க. எல்லாமே ஒரு காலகட்டத்தில் இப்போ தமிழும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் நம்ம வந்து பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா? இல்லை இப்போ வந்து ஆரம்பத்திலேயே ரெட்டு ப்ளூ அப்படின்னு கலர்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துட்டா சிவப்பு என்னது நீலம் என்னதுன்னு தெரியாமல் பிள்ளைங்க இருக்கிறாங்க. சரியா? தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் படித்து கொடுக்கறதுல எந்த ஒரு குறைவும் இல்லை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிட்டு நாம் வளர்ந்ததை நினச்சி சாரா சொன்னது போல் நம்ம பள்ளியை தேடி நாம் வந்து குழந்தைகளை வந்து கொண்டு சேர்க்கும் பொழுது இன்னும் நம்ம பள்ளி வந்து உயரிய நிலைக்கு செல்லும். அதற்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த சிபிஎஸ்சி பள்ளிகளை நோக்கி செல்லும் பொழுது இங்கே வந்து நமக்கு மாணவர் சேர்க்கையினுடைய அளவு வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் பழைய காலகட்டம் போல் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து அதிக முயற்சி எடுத்து மாணவர்களை வந்து சேர்க்கிறதுல மிகுந்த அக்கறையோடு இருக்கின்றோம். நீங்களும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு மாணவர் சேர்க்கையில் மட்டும் இல்லை, நமக்கு பள்ளி வளர்ச்சிக்கு என்னென்ன தேவை என்பதை வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் எங்களை அணுகும்போது முன்னெடுத்து வைத்தோம். அதற்காக இங்கே வந்து நான் கேட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்த கலையரங்கத்திற்கு ஒரு நல்ல ஒரு மைக் சிஸ்டம் வந்து ஸ்பீக்கரோடு வச்சு ஏற்பாடு பண்ணி தாங்க அப்படின்னு எல்லாரையும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அருமையாக இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இந்த மேடையில் இந்த மைக்கில் தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்த ஹரிஹரன் அதற்கு முயன்று ஒரு வாரத்துக்கு முன்பாகவே பள்ளியில் ஹால்ட்டு. எப்போ பார்த்தாலும் அவருக்கு வந்து இதே தான் நினைவு. ஏன்னா இப்போ எதிர்பாராத விதமாக இன்னைக்கு வந்து எக்ஸாம் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யாரும் உள்ள பள்ளிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை திடீர்னு அதற்கு மாற்று ஏற்பாடு இப்படியெல்லாம் அல்லும் பகலுமாக அவர்களுடைய பணியோடு சேர்த்து இந்த சங்கமத்தையும் சிறப்புற செய்ய அனைத்து ஏற்பாடு செய்வதற்கு முனைப்போடு இருந்த அனைத்து முன்னாள் மாணவர்களுக்கும் இந்த ஒளி அமைப்பினை, அதாவது இந்த மேடையானது இந்த 100ஆண்டு விழாவை ஒட்டி திரு நாயனார் அவர்கள் நினைவாக இங்கே பார்க்கும்போதே தெரியுது, நாயனார் நினைவரங்கம் தானே இருக்குது, கலையரங்கம், நாயனார் கலையரங்கம். ஸோ இந்த கலையரங்கத்திற்கு 100ஆண்டு விழா மேடையில் புதிதாக அமைந்த ஒரு
கலையரங்கத்தில் நீங்கள் வந்து அமைச்சு கொடுத்துருக்கீங்க. இது வந்து என்றைக்குமே உங்கள் பெயரை சொல்லுவோம் என்பதில் ஐயமில்லை. மேலும் இன்னும் பள்ளிக்கு உங்கள் மூலம் பல்வேறு உதவிகளை நாங்கள் பெறுவோம், உரிமையோடு வாங்குவோம் என்று கூறிக்கொண்டு இந்த அமைப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து எங்கள் குழந்தைகள், நீங்கள் எங்கள் குழந்தைகள் தான், எங்கள் குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அதாவது நம்ம ரொம்ப 80 among 199 பீப்புள்ஸில் இப்போ ஒரு 80 பீப்புள் வந்து அசம்பிள் ஆகிருக்காங்க. ஸோ இதில் சில நிறைய குறைகள்லாம் இருக்கும். அது நீங்கள் குறைகளை எங்ககிட்ட பர்சனலாக சொன்னீங்கன்னா அதை வந்து அடுத்த முறை ஒரு ஃபேமிலி இது கெட் டுகெதர் பண்ணும்போது ஸ்டேட் பை ஸ்டேட் தான் அதை ரீகரெக்ட் பண்ணலாம். இப்போ விஷயங்கள் என்னென்னா, நம்ம இதை பண்ணுறது எல்லாமே அடுத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும்போது, இப்போ அன்றைக்கி ஆடியோ சிஸ்டம் இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது இந்த சவுண்ட் சிஸ்டம் இன்ஜினியர் வந்தாங்க. வரும்போது அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் சொன்னாங்க, நாகம்மா மேடமும் அவங்களும் ஒரே பேட்ச், வேறு செக்ஷனில் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் அவங்க சைடில் இருந்து கான்ட்ரிபியூஷன் ஒரு 3000 கம்மி பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம பொருள் வாங்கினது நாகராஜாஸ் கோயில் பக்கத்தில் ஒரு அகுஜா சிஸ்டம், அவங்களும் ஸ்கூலுக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ எல்லா வகையிலையும் ஒரு கான்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு. ஸோ பின்வரும் காலங்களில் மேடம் ஃபஸ்ட் டைம்னு என்ன சொன்னீங்கன்னா அகுஜா சிஸ்டம் ஆடியோ சிஸ்டம்னு சொன்னீங்க. சரி, ஓகே. நான் ஆக்சுவலாக எங்களோட பிளான் என்னென்னா ஒரு ஸ்மார்ட் போர்ட் சிஸ்டம் வைக்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தது. சரி, ஏற்கனவே இப்படி ஒரு ஐடியா வந்துச்சுனால சரி அதை முடிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து வர ஃபங்க்ஷன் விஷயத்துக்கு ஆர்கனைசிங் கமிட்டி மூலமாக உங்ககிட்ட என்ன விஷயங்கள் கேட்டுட்டு அதுக்கான டிஸ்கஷன் போய் 2வது வரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக தன்னுடைய நிர்வாகத் திறமையால் இந்த ஸ்கூலுடைய தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கோட, நல்ல ஒரு பிளானிங்கோட நம்ம செயலாளர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள இந்த மேடையை அலங்காரம் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தைகள் பேசுகிறதுக்கு அழைக்கிறேன். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நாட்டம் என்றிவை அனைத்தும் அருள்வாய் குகனே. இந்த மகாகவியை வணங்கிவிட்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நம்முடைய முன்னாள் மாணவர்களுக்கு ஒரு நன்றியினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். Esteemed President of this great organization, Sri Pal Raj, my colleague on the board, Sri Mani, Treasurer of this institution, Headmaster of this institution, Srimati Nagammal, best teacher, learned teachers, both retired and serving teachers, and above all, our renowned children of this great alma mater, you all alumni. Welcome you to this great institution again. As our headmaster said, there are ever so many alternate ways to organize this kind of alumni meet, or what you call as a reunion. But it is also a totally different organized program this evening we are participating. இந்த பள்ளியினுடைய வரலாற்றை பற்றி சொல்கின்ற பொழுது நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு நினைவூட்டினார்கள். 100 ஆண்டுகளை கடந்து இந்த பள்ளியானது இன்று நிமிர்ந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. வரலாற்றில் 100 ஆண்டுகள் என்பது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. ஒரு 100 ஆண்டுகள் ஒரு பள்ளி இன்றைய காலகட்டத்தில் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் அதற்கு
பல்வேறு உறுதுணைகள் தேவை. அந்த வகையிலே இந்த பள்ளியானது மிகுந்த ஒரு பாக்கியம் செய்த பள்ளி. ஏனென்றால் ஒரு சிறந்த நிர்வாக கட்டமைப்பு, அர்ப்பணிப்போடு கூடிய ஆசிரியர்கள், ஆர்வத்துடன் பயிலுகின்ற மாணாக்கர்கள், உறுதுணையாக நிற்கின்ற பெற்றோர்கள் மற்றும் அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு நல்கின்ற சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இன்றைக்கு ஒரு பள்ளியானது மிக சிறப்பான நிலையை எய்த முடியும். இந்த அருமையான விழாவினை ஏற்பாடு செய்த உங்களுடைய ஏற்பாட்டு குழுவினர் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய நண்பர்கள் குழுவினர் அடிக்கடி என்னை வந்து சில விஷயங்களை பற்றி கலந்துரையாடினார்கள். அப்பொழுது நான் நினைத்தேன், ஒரு விழாவினை எப்படி மிக சிறப்பாக எந்தவித தொய்வுமின்றி அருமையான முறையில் நடத்த வேண்டும் என்ற ஆர்வம் உங்களிடம் இருப்பது என்பது மிகவும் பாராட்டுக்குரியது. அந்த வகையிலே இந்த விழா மிக சிறப்பான முறையில் இன்று அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. முன்னால் பேசிய பல ஆசிரியர்கள் குறிப்பிட்டது போன்று இன்றைய தினம் நீங்கள் மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். இனி வருகின்ற விழாவானது உங்களுடைய குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விழாவாக நிச்சயம் அமைய வேண்டும். இந்த விழாவிற்கு ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், தலைமை ஆசிரியர் குறிப்பிட்டது போன்று 12ஆம் வகுப்பு முடித்து நீங்கள் இந்த கூடுகைக்கு ஏற்பாடு செய்யவில்லை. 10வது வகுப்பிலிருந்தே உங்களுடைய கூடுகைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். அது ஒரு தனியான ஒரு சிந்தனை. ஏனென்றால் 12வது வகுப்பு வருகின்ற பொழுது நீங்கள் 10வது வகுப்பில் பயில்கின்ற மாணவர்கள் பலரும் பல்வேறு பிரிவுகளுக்கு மாறி சென்று விடுவீர்கள். அதே போன்று புதியதாக மாணவர்கள் அந்த பிரிவுகளிலே சேர்வார்கள். ஆனால் நீங்கள் ஒரு பள்ளியிலே அறிமுக வகுப்பிலே பயில்கின்ற பொழுது அந்த 10வது வகுப்பு வரை ஒன்றாக இணைந்து பயில்வது என்பது ஒரு சிறப்பு. அது சம்பந்தப்பட்ட நினைவுகளை நீங்கள் நினைவு கூறுவதுதான் ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு தனி சிறப்பு. என்றால் கல்லூரிகளிலெல்லாம் கூட இது போன்ற கூடுகை விழாக்கள் நடைபெறும். ஆனால் அந்த விழாவிற்கும் இந்த விழாவிற்கும் ஒரு பெரும்பாலான வித்தியாசம் இருக்கும். ஏனென்றால் பள்ளி பருவம் என்பது உங்களுக்கு ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு பருவம். நீங்கள் உங்களுடைய அருகாமையில் இருக்கின்ற உங்களுடைய தோழர்களை எவ்வளவு தூரம் நேசித்திருப்பீர்கள் என்பது இன்றைய தினம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு வயது ஆக ஆக நம்முடைய எண்ணங்கள் ஒரு குறுகலான ஒரு நிலையை நோக்கி செல்கின்ற பொழுது அத்தனை ஒரு பரந்த நிலையில் நம்முடைய சிந்தனை இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை, இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த பருவத்திலே, பள்ளி இறுதி வகுப்பு பருவத்திலே நீங்கள் எந்த அளவுக்கு ஒருவரோடு ஒருவர் பழகியிருப்பீர்கள், சண்டை போட்டிருப்பீர்கள், அடுத்த நிமிடமே நீங்கள் சேர்ந்திருப்பீர்கள். அதையெல்லாம் நீங்கள் ஒரு நினைவு கூறத்தக்க வகையிலே இந்த விழாவானது உங்களுக்கு நிச்சயமாக அமைந்திருக்கும். நமக்கும் ஒரு சின்ன ஏமாற்றம், தலைமை ஆசிரியர் குறிப்பிட்டது போன்று உங்களை அறிமுகப்படுத்துவீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் அதற்குள்ள வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருந்தாலும் கூட பல்வேறு உங்கள் தோழர்களை கழிந்த ஒரு மாதமாக அவ்வப்போது சந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை பற்றிய விவரங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடிந்தது. ஏனென்றால் இந்த 100 ஆண்டுகள் பாரம்பரிய பள்ளியானது இதுவரை சுமார் 20,000த்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர்களை சமுதாயத்திற்கு அளித்திருக்கின்றது. ஒரு சராசரியாக ஒரு 200 மாணவன்
ஒரு பள்ளி இறுதி ஆண்டிலே வெளியில் செல்கின்றான் என்றால் இன்று 100 ஆண்டுகள் கடந்த நிலையில் நிச்சயமாக 20,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பள்ளியை விட்டு சென்று இன்று பல நிலைகளிலும் தமிழகத்தில் மட்டுமல்லாது இந்தியாவிலும் மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலும் மிக சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருப்பது குறித்து ஒவ்வொருவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியான தருணம்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய மகிழ்ச்சி இந்த விழாவிலே கலந்து கொள்வது, நானும் இந்த பள்ளியினுடைய ஒரு முன்னாள் மாணவன். ஆக நம்முடைய பண்பாட்டை நெறிப்படுத்தி நம்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு அடித்தளமிட்டது என்பது இந்த பள்ளி. அது நம்முடைய தாய். அந்த தாயினுடைய குழந்தைகள் தான் நாம் அனைவரும். எனவே நாம் எப்படி நம்முடைய தாயை எந்த சூழலிலும் மறவாமல் இருக்கின்றோமோ அதே போன்று முன்னாள் மாணாக்கர்களாகிய நீங்கள் அலுமினி நிச்சயமாக தொடர்ந்து இந்த பள்ளியில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். ஏனென்றால் இன்று பல இடங்களிலும் பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பல நிறுவனங்கள் காணாமலேயே போய்விட்ட ஒரு சூழலும் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மிக பெருமைமிக்க இந்த பள்ளி நம்முடைய பள்ளி என்பதை நீங்கள் என்றென்றும் நினைவில் கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால் 3 சி நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்பர் 1 சி கனெக்ஷன், நம்பர் 2 கான்ட்ரிபியூஷன், நம்பர் 3 கனெக்டிவிட்டி. இந்த 3ம் இருந்தால் நிச்சயமாக இந்த பள்ளியோடு உங்களுடைய தொடர்பு நிச்சயமாக நீடிக்கும். எப்பொழுதும் உங்களுடைய பள்ளியோடு ஒரு கனெக்ஷன் என்ற வகையிலே தொடர்பில் இருங்கள். உங்களுடைய பழைய ஆசிரியர்கள், இப்போதைய ஆசிரியர்கள், நிர்வாகத்தினரோடு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தொடர்பில் இருந்தால் நிச்சயமாக அது தொடர்ந்து ஒரு நம்முடைய முன்னேற்றத்திற்கும் நம்மை சார்ந்தவர்களுடைய முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக அமையும். அதே போன்று கான்ட்ரிபியூஷன் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல. உங்களால் இந்த பள்ளிக்கு எந்த அளவில் உதவ முடியும் என்பதுதான் அது பணமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சேவையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நல்ல ஆலோசனைகளாக இருந்தாலும் சரி, அறிவார்ந்த சிந்தனைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது என்றென்றும் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு பயன்தக்க ஒரு சிறப்பான நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும். நிச்சயமாக ஒரு அலுமினியாக இருந்தால் நிச்சயமாக இந்த பள்ளி ஆசிரியர்களும் சரி, நிர்வாகமும் சரி, அவர்களுக்கு உரிய மரியாதையை அளித்து கொண்டு தான் இருக்கின்றது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், சில நேரங்களிலே நாங்கள் தற்காலிகமாக ஆசிரியர்களை பணியமர்த்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஏனென்றால் நாம் 3 பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது ஒருவருடைய சுய விவர குறிப்பினை நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது, எஸ்எம்ஆர்இ பள்ளியில் படித்தவர் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு தானாக ஒரு ஆர்வம் அவர் மீது வருகின்றது. அவரை அழைத்து நாம் நேர்காணல் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் நம்முடைய பள்ளியினுடைய பாரம்பரியம் மிக்க ஒரு மாணவரில் ஒருவராக இருக்கின்றார் என்பது நமக்கு புலப்படுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் அவரைத்தான் விரும்புவோம். அதே போன்று அலுமினியாகிய நீங்களும் பல்வேறு பணிகளில் பல்வேறு இடங்களில் நீங்கள் பணியாற்றி கொண்டிருப்பீர்கள். அப்பொழுது இந்த பள்ளி சார்ந்த உங்களுடைய ஒரு மாணவனாலும் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நிர்வாகியாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக வருகின்ற பொழுதும் சரி, நிச்சயமாக அவர்களுக்கு உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்ற எண்ணம் தான் உங்களுக்கு தோன்றும். அது அனுபவபூர்வமாக உணரக்கூடிய ஒன்று. என்றால் இந்த பள்ளியினுடைய சமீபத்த வரலாற்றை நிறைய பேருக்கு தெரிந்திருக்கக்கூடும். இந்த பள்ளியினுடைய இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த முகப்பு 100 கட்டிடம் மிக பழமையான கட்டிடமாக இருந்தது. அந்த கட்டிடத்தை இடித்து புதியதாக கட்டிடம் கட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நிறைய இடர்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருந்தது. நானே அதற்கு கிட்டத்தட்ட நம்முடைய குழுவினரோடு சேர்ந்து ஒரு அந்த கொரோனா என்ற பேரிடர் காலத்திலே 3 ஆண்டுகளுக்கும் மேலாக அலைய வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அப்படியெல்லாம் அலைகின்ற பொழுது
எங்கேயோ ஒரு ஒளி நிச்சயமாக எங்களுக்கு கிடைத்தது. ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் நமக்கு ஒரு சான்றிதழ் தேவைப்படுகின்ற பொழுது அங்கு ஒரு மாணவர், நம்முடைய மாணவர் ஒருவர் இருந்திருப்பார், அல்லது அந்த மாணவனுடைய பெற்றோர் அங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் நம்முடைய பள்ளியினுடைய பெயரை கேட்டவுடன் நிச்சயமாக, சார் நீங்கள் எஸ்எம்ஆர்வி ஸ்கூலா, நீங்கள் வடசேரியா அப்படின்னு கேட்டு அவர் உதவுகின்ற தருணம் தான் நமக்கு மிக பெருமையாக இருந்த தருணமாக இருந்தது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நேரம் கடந்து விட்டது. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு சரியான கால வரம்பை நிர்ணயித்து இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் வெறும் 5 மணித்துளிகள் தான். இருந்தாலும் கூட உங்களை எல்லாம் சந்திக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சியின் காரணமாக நம்முடைய உறவுகளை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்தின் காரணமாக உங்களோடு சற்று நேரம் கூடுதலாக உரையாட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது. இன்னொரு சிறப்பு, உங்களுடைய ஆசிரியர்கள், அனைத்து ஆசிரியர்களையும் நீங்கள் எந்த அளவுக்கு அன்போடு மதித்திருக்கின்றீர்கள் என்பது அவர்களுடைய வருகை இங்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஏனென்றால் நிறைய ஆசிரியர்கள், நம்முடைய நாகராஜன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று உடல்நிலை குன்றிய நிலையிலும் கூட நாங்கள் இந்த விழாவிலே பங்கேற்று கொண்டிருக்கின்றோம் என்பது உங்களுக்கு கிடைத்த பெருமை. ஏனென்றால் சில விஷயங்களில் நாங்கள் கூட இது போன்ற ஆசிரியர்களை ஏதாவது ஒரு விழாவில் சந்திக்கின்ற பொழுது கூட அவர்கள் எங்களிடம் ஒரு சின்ன எக்ஸ்கியூஸை சொல்லி அதை தவிர்த்து விடுவார்கள். உடம்பு சரியில்லை, இல்லை அது போகிறேன் இது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவர்கள் அது செய்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் உங்களுடைய அழைப்பிற்கு அவர்களால் தட்ட முடியவில்லை. அப்போ அந்த அளவிற்கு எவ்வளவு தூரம் அவர்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றி இருக்கின்றார்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவர்கள் உங்களை உன்னதமான நிலையில் காண வேண்டும் என்ற ஒரு சூழலில் இருந்திருக்கின்றார்கள் என்பது இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்ற அந்த ஆசிரியர் குழுமத்தை பற்றி நாம் நினைக்கின்ற பொழுது மிக அருமையான ஒரு நிகழ்வாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இந்த வகையிலே நாம் அனைவரும் எஸ்எம்ஆர்வி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அனைவரும் சொந்தக்காரர்கள், அலுமினி என்ற வகையிலே. ஆனால் எதிர்காலத்தை நாம் உன்னிப்பாக கவனிக்கின்ற பொழுது வருங்காலத்தில் இனி ஒவ்வொரு நிறுவனத்தையும், குறிப்பாக கல்வி நிறுவனத்தை உயர்த்தி பிடிப்பது என்பது ஒரு அலுமினி அசோசியேஷனாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இன்று பல நிகழ்வுகளை நீங்கள் காண நேர்ந்திருக்கும். பல்வேறு கல்லூரிகள், பள்ளிகளில் அந்த அலுமினி என்று சொல்லக்கூடிய அசோசியேஷன் சார்பாக எவ்வளவு பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கின்றார்கள் என்பது. ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு இது போன்ற ஒரு பெரிய வளாகத்தினை அமைத்து கட்டுமானங்களை கட்டி நம்மளை இந்த நிலைக்கு உயர்த்துவதற்காக அவர்கள் அரும்பாடுபட்டுவிட்டு இன்று நம்மில் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இனி நமக்கு மீண்டும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நேரத்திலே இந்த பள்ளியின் மூலம் பயின்று பலனை பெற்ற நாம் தான் பின்னால் இந்த பள்ளியை நல்ல முறையில் தேவையான வசதிகளை செய்து கொடுத்து வருங்கால சந்ததியினருக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்குத்தான் கிடைக்கும். அது காத்திருக்கின்றது. மற்றொன்று விஷயம் என்னவென்றால், இது ஒரு கலைந்தோம் கூடினோம் என்ற ஒரு கூடுகையாக இல்லாமல் இது ஒரு நிரந்தர அமைப்பாக இனிமேல் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அலுமினி அசோசியேஷன் என்ற ஒன்று சிறப்பான முறையில் ஆரம்பிக்கப்பட்டு இந்த பள்ளியில் பயின்ற ஒவ்வொருவரும் இந்த அலுமினி அசோசியேஷனில் உறுப்பினராக இருந்து ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட தினம் அலுமினி டே என்று கொண்டாடப்பட்டு அன்றைய தினம் இந்த பள்ளியோடு தொடர்புடையவர்கள், நம்முடைய முன்னாள் மாணாக்கர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து கூடுகின்ற பொழுது நிச்சயம் ஒரு வளர்ச்சிக்கு அது வித்திடும். நல்லதொரு மகிழ்வான ஒரு தருணத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதுபோன்ற விஷயங்களை நாம் சிந்தித்து இனி வரும் காலங்களில்
நாம் செயல்படுவோம். இப்பொழுது நீங்கள் இந்த பள்ளியிலே 15 வயதிலே 10வது வகுப்பினை முடித்துவிட்டு ஒரு 20 வயதிலே உங்களுடைய ஒரு கல்லூரி படிப்பினையும் முடித்துவிட்டு 22 வயதிலே உயர்கல்வி படிப்பினை முடித்துவிட்டு இப்பொழுது ஒரு மத்திய வயதிலே ஒரு கோல்டன் ஏஜ் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையிலே நீங்கள் அனைவரும் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஆசி வழங்கிய ஆசிரியர்கள் அவர்கள் உங்களை இனிமேல் இதைவிட ஒரு உயர்ந்த பொறுப்பிலே நீங்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்னால் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். அதைத்தான் நானும் உங்களுக்கு வாழ்த்துகின்றேன். நீங்கள் அடுத்த முறை பள்ளிக்கு வருகின்ற பொழுது ஒவ்வொருவரும் தாங்கள் சார்ந்த துறையிலே ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த பள்ளியை பொறுத்தவரையில் முன்னாள் மாணவர்களுக்கு என்றும் ஒரு நல்லதொரு மரியாதை செலுத்தப்படும். அதற்கு சான்றாக இந்த சமீபத்திலே நடைபெற்ற 100ஆண்டு விழா 3 நாட்கள் நடைபெற்றுள்ளது. அந்த 3 நாட்களிலும் நாம் சிறப்பு விருந்தினராக அழைத்து கௌரவப்படுத்தியது அனைவருமே நம்முடைய முன்னாள் மாணவர்கள். இருந்தால் அத்தனை பெருமைமிக்க மாணவர்கள் நம்முடைய இருக்கும் பொழுது நாம் ஏன் மற்றவர்களை வெளியில் தேடி சென்று அழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களையெல்லாம் அழைத்து நாம் கௌரவப்படுத்தினோம். அதன் மூலம் பள்ளி கௌரவத்தை அடைந்தது. எனவே இந்த வரலாறு இனியும் தொடர வேண்டும். சிறப்பான ஒரு எதிர்காலத்திற்கு உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை அமைய வேண்டும் என்று, உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், நல்ல அருள் கடாட்சம், நல்ல குடும்பம், குடும்பத்தினர் அனைவருக்கும் ஒரு சுக வாழ்வு அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு அனைவருக்கும் வருகின்ற 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து வரவிருக்கின்ற பொங்கல் தின நல்வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லதொரு மகிழ்ச்சியான நினைவோடு நீங்கள் இங்கிருந்து சென்று உங்களுடைய குடும்பத்தினருடன் இங்கு நடைபெற்ற நிகழ்வுகளை நிச்சயமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அருமையானதொரு வாய்ப்பை நல்கி நல்ல பல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நீண்ட நெடிய உரை, அந்த ஒவ்வொரு உரையிலையும் அவங்க சொல்ல வர்ற நிறைய விஷயங்களை, நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அடுத்த ஸ்கூலில் என்ன ஃப்யூச்சர் பிளான் இருக்குது, அதாவது பொருள் உதவி மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணியிருப்போம். அந்த நெட்வொர்க்கை வச்சு ஸ்கூலுக்கு இங்கே படிக்கிற பசங்களுக்கு ஏதாவது ஜாப் ரிலேட்டடாகவோ வேலை பார்க்கலாமா, ஒரு ஹெல்ப் பண்ணலாமா, இங்கே படிச்சுட்டு வரவங்க ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக எதாவது பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதை நம்ம வந்து ஒரு இந்த நாளுக்கு அப்புறம் இன்னொரு மீட்டிங்கில் நம்ம கூடி பேசி ஒரு நல்ல ஒரு விஷயங்களை முடிவு பண்ணி வில் கம் வித் தி பிளான் சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக நினைவு பரிசு வழங்கலுக்காக ஒரு இது, எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் அறிவை நமக்கு வாரி வழங்கிய நமது ஆசான்களை கௌரவிப்பது நமது கடமை. அந்த வகையில் நமது தலைமை ஆசிரியர் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் 16 ஆசிரியர்களையும் நாம் நிர்வாகத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்க முடிவுபட்டிருக்கிறோம். அனைவருக்கும் மாலை வாழ்த்துக்கள். இது ஒரு முக்கியமான ஒரு தருணம். அனைவரையும் நம்மளுடைய ஆசான்களை நாம் நினைவு கூர்ந்து அவர்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நேரமாக இருக்கிறது. முதலில் நம்மளுடைய செயலாளர் அவர்களுக்கு ராஜாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சியை பிள்ளையார் சொல்லி போட்டது அவர் தான். அவர் செயலாளர் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவார். அடுத்தது பொருளாளர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவதற்காக ஹரிஹரன் 10D. அடுத்தது நம்மளுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை அவர்களுக்கு சமநாத் 10D.
அடுத்தது நம்மளுடைய ஆசிரியர்களுக்கான விருது. திரு முத்துக்குமார் அவர்களுக்கு வெங்கடேஷ் 10A. அதன் பிறகு திருமதி பாமா அவர்களுக்கு ரியாஸ் 10A. அதன் பிறகு திருமதி இந்திரா அவர்களுக்கு எஸ் நாகராஜன் 10C. அடுத்தது திருமதி அனோன்மணி அவர்களுக்கு சந்துரு 10A. அடுத்து திரு நாகராஜன் சார் அவர்களுக்கு ஷியாம்குமார் 10A. அழகராஜ் சார் அவர்களுக்கு ரியாஸ் MB 10A. லோகிதாஸ் 10D. உங்களுக்கு வந்து சீனத் பார்த்திபன் 10C. திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு பிரகாஷ் சங்கர் 10A. திருமதி ராஜன் டீச்சர் அவர்களுக்கு பாலாஜி அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார்கள் 10C. திருமதி சுபா டீச்சர் அவர்களுக்கு பகவத் பிரகாஷ் சீனன் 10B. இசைக்கு முத்து 10C. அடுத்து திரு சுரேஷ் அவர்களுக்கு கிருஷ்ணராஜ் 10D. திரு ஐயப்பன் அவர்களுக்கு தபசிராஜன் 10D அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். பிரேமாமணி மேடத்துக்கு வயது மூப்பின் காரணமாக அவங்க வீட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கு முடியாத சூழ்நிலை இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கிற டைமில் நம்ம டீமில் இருந்து 10Aலேருந்தும் Bலேருந்து யாராவது அவங்க நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. Aலேருந்தும் Bலேருந்தும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் போய் அவங்களுக்கு போய் மரியாதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சரோஜா டீச்சரும் அதே ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் போயிட்டு வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சுப்பையா பிள்ளை சார் வந்து அவருக்கு வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுங்கிறத சொன்னாங்க. அதே மாதிரி கண்ணன் நம்ம அலுவலகத்தில் நமக்கு நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் நடக்கும்போதெல்லாம் பிட் அடிக்கும் போதெல்லாம் கூட ஆள் வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னைக்கு வரல. ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு கலகலப்பாக கொண்டு போகணுங்கிறதுக்காக வேற ஒன்று இல்லை. அவங்களுக்கான இதை வந்து நம்ம இன்னொரு நாளில் அவங்கள பார்த்து பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. நன்றி. நல்ல மனசோட எடுத்து செஞ்சு எப்படி பண்ணணுங்கிறத பல விதமான மீட்டிங் போட்டிருக்கோம். ஒரு 10 மீட்டிங் போட்டிருப்போம். வேறு பசங்களுடைய பிஸ்னஸ் ஆஃபீஸ் அவர்ஸை மிஸ் பண்ணி அவங்க வந்து நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. இதுக்காக நிறைய பேர் அவங்களோட இன்புட்டை கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா தன்னுடைய உள்மனதில் இருந்து ஒரு பண்ணணும்னு நினச்சி பண்ணது. ஸோ எல்லா செக்ஷன்லேயும் A செக்ஷன், B செக்ஷன், C செக்ஷன், D செக்ஷன், A1ல், A2ல் எல்லாருமே சொல்லப்போனால் நிறைய பேருக்கு இது மூலமாக நிறைய கான்டாக்ட்ஸும் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் நன்றி சொல்வதற்காக நம்ம சந்தோஷ்குமார் அவர்களை நன்றி உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி இதயம் என்றால் அதன் உயிர் துடிப்பு நீ. நிர்வாகத்தின் திறனே எங்கள் வழிகாட்டிய. செயலில் ஆற்றல் மிக்க எங்கள் செயலாளர் உயர் திரு சுப்பிரமணியன் அவர்களே நன்றி. வழிகாட்டியாய், பள்ளி வளர்ச்சிக்கு நாயகனாய், ஊக்கம் கொடுப்பதில் மன்னனாய், தலைமகனாய் இருக்கும் தலைவர் உயர் திரு பால்ராஜ் அவர்களே. பொறுப்பாய் ஆள்பவரே, நிதி மேலாண்மை செய்பவரே, கச்சிதமாய் பல கணக்கிட்டு வளர்ச்சி காண்பவரே, எங்கள் இதயம் கவர்ந்த பொருளாளர்
உயர் திரு மணி அவர்களே நன்றி. தலைமை வீட்டிற்கு மட்டுமல்ல நாட்டிற்கும் பெருமை. ஆசிரியர்களிடத்தில் நட்பாய், மாணவர்களிடத்தில் பண்பாய் அனுசரித்து தலைமையேற்று முன்னேற்ற பாதைக்கு கூட்டி செல்லும் எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி நாகம்மாள் அவர்களே நன்றி. எங்களுக்கு வயதானாலும் என்றும் இளமையே எம் தமிழ்மொழி. அந்த இன்ப தமிழ் கொண்டு ஈடு இணையில்லா கல்வி அளித்த எமது தமிழ் ஆசிரியர்களே, உயர் திரு நாகராஜன் அவர்களே, திருமதி கோசலை அவர்களே, திருமதி பாமா அவர்களே, திருமதி மனோன்மணி அவர்களே நன்றி நன்றி. பார்வேசும் ஆங்கில அறிவை புகட்ட ஆவலோடு கற்றுக் கொடுத்து உண்மையை உபதேசித்து ஊக்கம் அளித்த ஆங்கில ஆசிரியர்களே, திருமதி இந்திரா அவர்களே, திருமதி சுபா அவர்களே நன்றி நன்றி. எண்களை சீரமைத்து கணக்கிட்டு ஏற்றம் தரும் ஏணியாய் ஐயத்தை அகற்றி நல்லதை கூட்டி தீயதை கழித்து இன்பத்தை பெருக்கி செல்லும் பாதையை வகுத்து வாழ வழி செய்த கணித ஆசிரியர்களே, திருமதி மல்லிகா அவர்களே, திருமதி புஷ்பலதா அவர்களே, திரு ராமன் அவர்களே, திருமதி உயர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே நன்றி நன்றி. அறிவு பிளஸ் இயலில் ஆராய்ந்து ஆலோசனை பல தந்து பல புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வைத்து பாரினில் உயர்த்த என் இயலாமையை போக்கும் அறிவியல் ஆசிரியர்களே, திருமதி பிரேமாமணி அவர்களே, திருமதி ராஜம் அவர்களே நன்றி நன்றி. சமூகத்தை அறிந்து எம்மை சீர்படுத்தி வரலாற்றை புகுத்தி சமூகத்தோடு இணைந்து வாழ அறிவுறுத்திய எம் சமூக அறிவியல் ஆசிரியர்களே, திருமதி வள்ளி அவர்களே, திருமதி சரோஜா அவர்களே நன்றி. உடல் உள்ள வலிமைக்கும் ஆரோக்கிய வாழ்வுக்கு வழிகாட்டிடும் கலைஞரே, வெற்றியின் களிப்பும் தோல்வியின் வழியும் மேற்கொள்ள வழிகாட்டிடும் கலங்கரை விளக்கமே, என் உடற்கல்வி ஆசிரியர்களே, திரு செல்வராஜ் அவர்களே, திரு அழகராஜ் அவர்களே நன்றி. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற கூற்றிற்கு பொருளாக விதைகளை விதைத்து நல் மனங்களை அறுவடை செய்து தோட்டக்கலையில் புதுமை புகுத்திய எம் தோட்டக்கலை ஆசிரியர் திரு முத்துக்குமார் அவர்களே நன்றி. கடமைக்கு செய்யாமல் கண்ணியமாய் செய்தாய், பல பணி சுமை தாங்கி புன்னகை பூப்பாய், அனைவரிடத்தும் நட்புக்கரம் நீட்டுவாய். எங்கள் அண்ணன் கண்ணன் அவர்களே மற்றும் சுரேஷ் ஐயப்பன் சுடல்மாடன் அவர்களே நன்றி நன்றி. நன்மைகள் பல செய்து புண்ணியம் சேர்ப்பாய், பணிவோடு பணியதனை ஏற்பாய், கருணை மனதை கொண்டு பல மனிதர்களை வென்றவரே எங்கள் அண்ணன் அவர்களே நன்றி நன்றி. மற்றும் இந்த விழாவில் சிறப்பாக நடந்து முடிய நான் முக்கியமாக பங்கை கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் நல்ல நன்றி சொல்கிறோம். இந்த ஸ்டேஜ் லைட்டிங்லாம் பண்ணி தந்தவங்களுக்காக அழகுக்கு அழகு கூட்டும் பேரழகாக்கி விழா மேடையை கலை சிறப்பாக வடிவமைத்து தந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் லைட்டிங் நண்பர்களுக்கு நன்றி. பசி ருசி அறியாது என்பார்கள், அந்த பசிக்கும் ருசியான உணவினை தயார் செய்து கொடுத்த நண்பர்களுக்கு நன்றி. இந்த சங்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நடக்கிற முக்கிய காரணமாக இருந்தால் பசங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்ல கடவுள்பட்டிருக்கேன். முக்கடங்கள் சங்கமிக்கும் பெருமை என் குமரிக்கு, நட்பு கடல் சங்கமிக்கும் அருமை என் பள்ளிக்கு. இது வெறும் சங்கம் அல்ல, ஒரு சகாப்தம், என் நட்பால் மாற்றி எழுதும் சரித்திரம். இந்த மறக்கவும் மறுக்கவும் முடியாத நினைவுகளை ஏற்படுத்தி கொடுத்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நன்றி நன்றி. உடன் உரை கொடுத்துக் கொள்கிறேன். நன்றி. ஒரு அழகான ஓவியம் வர பல வண்ணம் வேணும், அது இருந்தால் தான் பண்ண முடியும். இது ஒரே ஒரு பர்சனாலேயோ யாராலேயும் முடியாது. ஸோ பல்வேறு 16 பேர் கொண்ட குழுன்னு ஒரு சினிமா பர டைலாக் இருக்கும், அதே மாதிரி பல்வேறு குழுக்களாக இணைந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் குமார் அவர்களே ரொம்ப நன்றி. அடுத்ததாக விழாவின் நிறைவாக எல்லாரும் எஞ்சி நிற்கணும், தேசிய கீதம் பாடப்படும். जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे, तव शुभ आशीष
मागे गाहे तव जय गाथा जय गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे கனவுகள் காண கண்ணுக்கு சொல்லிக்கொடு நண்பா. சார் அப்துல் கலாம் முன்மொழிந்தது போல கனவுகள் காண்போம் நண்பா. பாயும் நதிகளை இணைப்போம் பாலை வனத்தில் நெல்லறுப்போம். கனவுகள் பெரிய கனவுகள் காண கண்ணுக்கு சொல்லிக்கொடு நண்பா. அப்துல் கலாம் முன்மொழிந்தது போல கனவுகள் காண்போம் நண்பா. பாயும் நதிகளை இணைப்போம் பாலை வனத்தில் நெல் அறுப்போம். வளர்ப்போம் வாருங்கள். தேசிய கொடியேந்தி செவ்வாயில் நடப்போம் வாருங்கள். பாயும் நதிகளை இணைப்போம் பால
இரண்டு கண்களுக்கும் ஒற்றை பார்வை தரும் நட்பை தைத்தோம் கண்ணோடு. சட்டை பைகளுக்குள் நட்பை சேகரித்து பொத்தி கொண்டோம் நெஞ்சோடு. நான்கு இதயத்துக்கும் சேர்ந்து துடிப்பதற்கு நட்பின் இதயம் தயங்காது. வரங்கள் ஏதுமின்றி யுகங்கள் வாழ்வதற்கு நட்பை விட்டால் உறவேது. பிரிவேது பிரிவேது நட்புக்குள் பிரிவேது. பிரிவென்னும் சொல் கூட நட்புக்கு பிடிக்காது. தூரத்தில் இருந்தாலும் நம் நட்பு குறையாதே. தூக்கத்தில் இருந்தாலும் நட்பின் நம் உறங்காதே. நட்பை தைத்தோம் கண்ணோடு. சட்டை பைகளுக்குள் நட்பை சேகரித்து பொத்தி கொண்டோம் நெஞ்சோடு. பிரிவேது பிரிவேது நட்புக்குள் பிரிவேது. முகம் நினைத்தால் நண்பனின் முகம் எதிரினில் வருமே. சில நேரம் நோய் வந்து தவித்தால் அவன் வார்த்தையில் மருத்துவ குணமே. வருடங்கள் 5 10 கணக்கு போட்டு பழகவில்லை. ஆனாலும்